பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி தான் இருந்தோம். நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்க உள்ளே வரும்போது எங்கள் அம்மா உடம்பு சரியாமல் இறந்து போயிட்டாங்க. நான் வந்து நெக்ஸ்ட் காலேஜ்க்கு போகிறதுக்கு என்ன யோசிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ பக்கத்து வீட்டுக்கு அத்தை தான் உதவி பண்ணாங்க. இந்த மாதிரி அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது. அதில் வந்து 12th முடிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு, படிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற ஃபேமிலிக்கு வந்துட்டு உதவி செய்வாங்க. ஒரு 10th படிக்க என்ட்ராகும் போது அப்பாவுக்கு வந்து டிபி நோயால் அஃபெக்ட் ஆகிட்டாங்க. அந்த டைமில் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஃபினான்ஷியலாகவும் சரி, எமோஷனல் சப்போர்ட்டு இதெல்லாமும் இருந்துச்சு. ஏன்னா அம்மா அதுக்கு முன்னாடி தவறிட்டாங்க. நானும் ஆல்ரெடி எஜுகேஷன் லோனில் படிச்சுட்டு இருக்கேன். 3rd இயர் தான் படிக்கிறேன். என்னாலையும் அவளுக்கு எதுவும் பண்ண முடியாது. அந்த டைமில் அகரம் இருந்ததுனால அவளோட எஜுகேஷன். இந்த 4 years ஆஃப் ஜர்னியில் நிறைய மென்டார்ஷிப் பண்ணாங்க அகரம்லேருந்து. தரத்தில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SVS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. என்னோட பேர் ரூத். சொந்த ஊர் எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். குடும்பத்தில் நான், எங்கள் அக்கா, என் தங்கச்சி 3 பேர். ஃபேமிலியில் அப்பா அம்மா கூலி வேலை தான் பார்த்தாங்க. அப்பா வந்து இங்கே ஊரில் பெரிய கடையில் இருக்கிற ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு போய் சின்ன கிராமங்களில் இருக்கிற போய் கடையில் சைக்கிளில் கொண்டு போய் போடுவாங்க. ஸோ ஒவ்வொரு கிராமமும் ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே சைக்கிளில் தான் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அதில் கிடைக்கிற வருமானம் தான், டெய்லி கிடைக்கிற வருமானத்தில் தான் எங்கள் 3 பேரையும் பார்த்துக்கிட்டாங்க. அம்மா வந்து தீப்பெட்டி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்க. டே டு டே லைஃபுக்கான இது மட்டும் எங்களை பார்த்துக்க முடிஞ்சுது. பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி தான் இருந்தோம். நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்க உள்ளே வரும்போது எங்கள் அம்மா உடம்பு சரியாமல் இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பா மட்டும்தான் எங்கள் 3 பேரையும் பார்த்துக்கிற சுச்சுவேஷன் இருந்தது. 9th ஸ்டாண்டர்ட் வரும்போது அக்கா வந்து 12th முடிச்சிருந்தாங்க. அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எஜுகேஷ்னல் லோன் போட்டு அவங்கள ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சேர்த்து விட்டாங்க. அக்கா வந்து 12th 1100 அபோவ். ஸோ அதனால் அவங்களுக்கு ஈஸியாக கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடச்சிது. அப்பா எஜுகேஷ்னல் லோன் போட்டு அவங்கள படிக்க வச்சாங்க. வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் சத்தியமேரி, என் தங்கச்சி ரூத்து, கிரேசி, நான் தான் மூத்த பொண்ணு. நாங்கள் 3 பேர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்துலேருந்து வரோம். நான் இப்போது கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறது MNCயில். நான் படித்த டைமில், நான் காலேஜ் படிக்கும் போது அப்பாவுக்கு ஃபினான்ஷியலாக பெருசாக எதுவும் இது இல்லை எங்களுக்கு. ஸோ இப்படி போய்கிட்டு இருந்துச்சு. நான் ஸ்கூலிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நானும் எங்கள் தங்கச்சி, எங்கள் அப்பா 3 பேர் வீட்டில், அக்கா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 10th படிக்க என்ட்ராகும் போது அப்பாவுக்கு வந்து டிபி நோயால் அஃபெக்ட் ஆகிட்டாங்க. அப்பாவுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. பட் ஒவ்வொரு கடையிலையும் போய் இது பண்ணும் போது அந்த ஸ்மோக்கிங் புகையினால் அவங்களுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிடுச்சு. அந்த டைமில் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஃபினான்ஷியலாகவும் சரி, எமோஷனல் சப்போர்ட்டு இதெல்லாமும் இருந்துச்சு. ஏன்னா அம்மா அதுக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்ததுனால அது ரொம்ப லங்ஸ் அஃபெக்ட் ஆகி அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் பெட் ரிட்டன் ஆகிட்டாங்க. யாராவது ஒரு ஆள் பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கணும் எப்பயுமே. நான் வந்து 10th வரைக்குமே ரொம்ப வெகுலியாவே இருக்கிறதுனால நான் அவ்வளோவா கண்டுக்கவே மாட்டேன். இவ தான் வந்து எல்லாமே பாப்பா. லைக் சாப்பாடு டைமுக்கு கொடுக்கறதுலேருந்து குளிப்பாட்டுறது, ஈவன் எல்லாமே அப்பாவோட இது எல்லாமே இவ பார்த்துட்டு இருப்பா. அந்த அளவுக்கு அவங்களோட இதை அவங்களாலே பண்ண முடியாத அளவுக்கு அவங்க இருந்தாங்க. அந்த இது வந்து எனக்கு அந்த மெச்சூரிட்டி வந்து அப்போ இல்லை. பட் இவளுக்கு வந்து அந்த மாதிரி அந்த மெச்சூரிட்டி இருந்தது. நல்லா பார்த்துக்கிட்ட அப்பாவை. ஸோ அப்பா வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. எங்கள் அப்பாவோட அக்கா, அவங்க செல்வஜோதி, அவங்க தான் எங்களுக்கு ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ எங்கள் 3 பேருக்கான ஏதாச்சும் தேவைகள், வீட்டு தேவைகள் எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் ரூத்தும் தனியாக இருப்போம். அவங்க வந்து கூட இருந்து எல்லாமே பார்த்து எங்களை படிக்க வைக்கிறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஒரு உந்துதலாக இருந்தாங்க. 12th ஸ்டார்ட் ஆகும் போதே அப்பா இறந்துட்டாங்க. நான் 3rd இயர் படிக்கும் போது ரூத் 12th படிச்சுட்டு இருந்தா, கிரேசி வந்து 10th படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் 12th படித்து முடித்தேன். 12th 1130 மார்க் எடுத்தேன்.
யூத் தான் ரொம்ப நல்லா படிப்பா, லைக் ஒரு பிரில்லியன்ட் இன்டெலிஜென்ட்னு சொல்லலாம். அவளை 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ அக்கா வந்து படிச்சுட்டு இருக்காங்க. நான் நெக்ஸ்ட் எப்படி படிக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்பாவோட சப்போர்ட் இல்லை, அம்மாவோட சப்போர்ட்டும் இல்லை. நான் 12th முடிக்கும் போது அவங்க 10th படிச்சு முடிச்சாங்க தங்கச்சி. அவங்களையும் வந்து நெக்ஸ்ட் ஸ்கூலிங் சேர்க்கணும். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் காலேஜ்க்கு போறதுக்கு என்ன யோசிக்கிறதுன்னு தெரியாம இருந்தப்போ பக்கத்து வீட்டுக்கு அத்தை தான் உதவி பண்ணாங்க. இந்த மாதிரி அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கு. அதில் வந்து 12th முடிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு, படிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற ஃபேமிலிக்கு வந்துட்டு உதவி செய்வாங்க. அவங்க நேம் சொல்லணும்னா கண்டிப்பாக அவங்க பேர் வந்து டெய்ஸி. நல்லா படிக்கிற பசங்களுக்கு மெரிட்லேயே எல்லாம் வந்து பண்ணி தராங்க, எல்லா ஃபீஸ் எல்லாம் கட்டுறாங்க, காலேஜ் நல்ல காலேஜில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்போ தான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அகரம்னா என்னன்னே தெரியும். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு அதை பற்றி எந்த அவேர்னஸும் கிடையாது. ஸோ நீங்கள் அதுக்கு லெட்டர் எழுதி போடுடா அப்படி சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு நம்பிக்கையில் சரி நம்ம எழுதி போடலாம் சொல்லிட்டு எழுதி போட்டேன். அகரம்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அப்போதான் எனக்கு ஒரு நம்பிக்கையே கிடைச்சிது. ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் போச்சு. ஸோ நீ செலக்ட் ஆகிருக்கடா, நீங்கள் சென்னையில் இருக்கிற ஒரு காலேஜில் உனக்கு சீட் அலோகேட் ஆகிருக்கு, நீ சென்னை வந்து படி அப்படி சொல்லி சொன்னாங்க. அகரம்லேருந்து அவள் நல்லா ஸ்கோர் எடுத்திருந்ததுனால இங்கே சாயரம் காலேஜ்லேயே வந்து கிடச்சிது அவளுக்கு. எல்லாமே இங்கேயே காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எதுவுமே இல்லாமல் அவளுக்கு எல்லாமே அவங்களே ஸ்பான்சர் பண்ணாங்க. அப்போ தான் வந்துட்டு சரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நான் சென்னை வந்தேன். அகரம் இல்லைன்னா தெரில அந்த டைமில் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா நானும் ஆல்ரெடி எஜுகேஷன் லோனில் படிச்சுட்டு இருக்கேன், 3rd year தான் படிக்கிறேன். என்னாலையும் அவளுக்கு எதுவும் பண்ண முடியாது. அந்த டைமில் தங்கச்சி வந்து அக்கா காலேஜில் படிக்கிறாங்க, நான் இங்கே சென்னை வந்துட்டேன்னா தங்கச்சி என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. சொந்தக்காரங்க வீட்டில் விடுறதுக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தங்கச்சியை வந்து அத்தை மூலமாக ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வச்சோம். அவங்க வந்து 11th 12th ஹாஸ்டலில் படித்தாங்க. 4 years படிச்சுட்டு கேம்பஸ் 4th yearல கேம்பஸ் செலக்ட் ஆனேன். இன்ஃபோசிஸில் செலக்ட் ஆகி 4 years அங்கே ஒர்க் பண்ணேன். நெக்ஸ்ட் ஒரு எம்என்சி கம்பெனியில் விப்ரோவில் ஒர்க் பண்ண 1 year. இப்போ சீனியர் கன்சல்டண்ட்டாக EYல ஒர்க் பண்ணுறேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் 4 firm. என்னோட கரண்ட் சேலரி வந்து 15 LPA. அந்த டைமில் அகரம் இருந்ததுனால அவளோட எஜுகேஷனுக்கு அந்த டைமில் இதாகிடுச்சு. அவள் இப்போது வந்து Big 4ல ஒர்க் பண்ணிருக்கா. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எனக்கு. என்னை விட பெட்டராக பெஸ்ட்டாகவே இருக்கா. அது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அக்கா படித்து முடிச்சுட்டு வெளியே வந்து எம்என்சியில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து அப்புறம் என்னோட தங்கச்சியை படிக்க வச்சாங்க. அவங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவங்களும் இப்போ ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்காவுக்கு ஒரு கல்யாணம் ஆகி இப்போ ஒரு தம்பி இருக்கான். நாங்கள் இப்போ ஒரு 3 பேரும் ஒரு ஃபேமிலியாக இருக்கோம். அத்தை இல்லாமல் இருந்திருந்தா எனக்கு நாங்கள் 3 பேருமே அந்த ஸ்கூலிங்கே படிச்சிருந்துருக்க மாட்டோம். அவங்க தான் எங்களோட சின்ன வயசில் எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்பா வந்து 10th பிறந்த பையன், அத்தை வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு. ஏஜ் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். அத்தை வந்து அவங்கள 70 வயசு வரைக்குமே அவங்க எங்களை பார்த்துக்கிட்டாங்க. நான் காலேஜ் 3rd year படிக்கும் போது அவங்க இறந்துட்டாங்க. அகரம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா எனக்கு இந்த நல்ல லைஃப் கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த 4 years ஆஃப் ஜர்னியில் நிறைய மென்டார்ஷிப் பண்ணாங்க அகரம்லேருந்து. ஒவ்வொரு வாலண்டியர்ஸ் அக்கா அண்ணாவும் எங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் ரிலேட்டடாக நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும், எப்படி நம்மளை கரியர் க்ரோத் பண்ணிக்கணும், ஆப்டிடியூட் கிளாஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க் ஷாப்பாக எங்களுக்கு வச்சு இந்த 4 years எங்களை ரொம்ப கைட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து காலேஜை சேர்த்து விட்டது மட்டும் இல்லாமல் இந்த 4 years ஆஃப் காலேஜில் எங்களோட கூட தான் இருந்தாங்க.
ஸோ அவங்க இல்லாமல் இந்த கைடன்ஸ் இல்லாமல் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு நல்ல எம்என்சி கம்பெனியில் என்னால் பிளேஸ் ஆகிருக்க முடியாது, இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கவும் முடியாது. ட்ரூத் வந்து இப்போ ஈவையில் ஒர்க் பண்ணிருக்கா இயர்ன்ஸ் அண்ட் யங்ஸ்டில். அப்புறம் வந்து அக்கா வந்து அசென்ச்சரில் ஒர்க் பண்ணுறா, நான் டிசிஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 3 பேரும் நல்ல ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலே வேற என்ன வேணும், அவ்வளோதான். தேங்க்யூ. இதான் எங்களோட ஸ்டோரி. 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ். ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.